நிறுவனத்தையும் எங்களோர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு இந்த வன்னி மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வுகள், முன்னேற்றங்கள், மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்திகள் போன்ற பல்வேறு விடயங்கள் தெரியாமல் இருக்கின்ற இந்த சூழலிலே தெரிவிப்பதை மறக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே டான் டிவியின் இன்றைய பிரசங்கம், வன்னி மண்ணிலே அவர்களது பிரசங்கம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். ஏன்னு சொன்னால் இது இந்த வன்னி மாவட்டங்கள் கொடிய 30 வருட யுத்தத்தினால் முற்றுமுழுதாக அழிந்து போன பிரதேசமாக இருந்திருக்கிறது. மக்கள் குடியேறி கிட்டத்தட்ட 3 வருடங்களை தாண்டும் இந்த நிலையிலே இந்த மக்களின் வாழ்க்கையிலும் அவர்களது வாழ்வாதாரத்திலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள முன்னேற்றங்கள், மக்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்கின்றது என்பதை வெளிக்கொண்டு வருவது ஊடகத்தினரின் கடமை. அந்த கடமை துரதிர்ஷ்டவசமாக எவ்வளவு மண்ணில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கொண்டு வர தவறியிருக்கிறது. ஆகவே இது மாற்றுப்பொருளாக இங்குள்ள உண்மையான நிலைமைகளை வெளி உலகத்திற்கு குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு ஊடகமாக டான் டிவி உருவாகி இருக்கின்றது. ஆகவே அந்த டான் டிவி வன்னியில் தனது காலை பதித்திருப்பதானது வன்னி மக்கள் தங்களது உண்மையான செய்திகளை வெளியிடுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நான் டான் டிவி நிறுவனத்தில் குறிப்பாக டான் டிவி நிறுவனர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மண்ணில் உள்ள மக்களும் அந்த நேரத்தை கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய இந்த நாள் இந்த மண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் கூடுதலாக இங்கே வாழ்ந்து வருகின்ற மக்கள் பல வகையிலும் பாதிக்கப்பட்ட மக்களாக தங்கள் மனங்களுக்குள்ளே பலவிதமான கவலைகளை வைத்துக்கொண்டு அதனை யாரிடம் சொல்வோம், எவர் கேட்பார் என்ற ஏற்பாடோடு இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கலை அம்சமானது அவர்களுடைய கவலைகளை மறக்க செய்ய ஒரு நல்ல ஊடகமாக செயற்படும் என்பதே எங்களுடைய நம்பிக்கை. இங்கு வாழ்ந்து வருகின்ற மக்களினுடைய கலை அம்சங்களையும் சேர்த்து வளர்க்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் அமைய வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டு, இன்னும் இங்கே குறிப்பாக இளம் உள்ளங்கள் தவறி நடக்கின்ற நிலைகளிலே இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் நல்ல பாதையிலே வழிநடத்துவதற்கும் அவர்களிடம் இருக்கின்ற கலை ஆர்வத்தை ஊக்குவிக்க முடியும் என்று சொன்னால், அதிலே அவர்கள் ஈடுபாட்டோடு உழைப்பதன் வழியாக வேறு பிராக்குகளுக்கோ வேறு பிழையான வழிகளுக்கோ செல்லாமல் தடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் இது தன்னுள் கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த வழியிலே உணர்ந்து இந்த ஒரு நல்ல முயற்சியை மேற்கொண்ட இதனுடைய பொறுப்பாளர்கள், இணைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்கள் திருச்சபை சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு